காலுங்களே எவ்வளோ அந்த பழக்கமே கிடையாது. சொன்னாரா பொடி பையனு சின்ன பையனு. ஓ சின்ன பையோ நகப்பன் போய் ஓடா பால. எந்த நாட்டை சேர்ந்தவன் பேர் என்ன கேக்குறீங்க? நீங்க இருவரும் யாரு? அப்படி என்றால் நீங்க யாரு கேட்கிறாய்? பார்த்தாயா சின்னஞ்சிறு பொடி காலம் மாறி போச்சு 2024 அதாவது கேள்வி கேட்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம அட்ரஸ் என்னன்னு சொல்லு. பையன் சொல்லு. இதே நாட்டை சேர்ந்தவன் மணிபுரி நாட்டை சேர்ந்தவன் முப்படை தளபதி ஆள வந்தான் கட்சியில ஓ முப்படை தளபதி ஆள வந்தானா? ஐயா வணக்கம் ஐயா. வளமுடன் இங்க போறவனுக்கு வேலைக்காரன்டா. வேலைக்காரன் வயசு போட்டு வணக்கண்ணா. 100 நாள் நல்லா இருப்போம். 100 நாளுக்கு அப்புறம் ஆட்சி சரியில்லடா. சும்மா போடா. தெரியல. இதே நாட்டை சேர்ந்தவன் தான். கோட்டை காவலன் நாகப்பனுடைய மகன். என்னுடைய பெயர் கதிரவன். நாகப்பன் வராதுரா. அதெல்லாம் வரமாட்டேங்குது. விடு. சரி விடு. அவர் கேக்குறாரு. கோட்டை காவலன் நாகப்பன் மகன் கதிரவன். கதிரவா சொல்லையா. கரத்தில் என்ன அரசாங்கமா? என் நாட்டு மன்னர் எனக்கு பதவி கொடுத்திருக்கிறார். பதவி ஏற்கனவே என்னுடைய தந்தை செய்து கொண்டிருந்தாரு கோட்டை காவலன். அதே வேலை எனக்கு கொடுத்திருக்காங்க. ஏங்க மன்னர் எங்கிட்ட சொன்னாரு. சரி நான் சொல்லிட்டு வந்தேன் இவங்கிட்ட. அவரா நீங்க? ஆமா. பதவி வந்து விட்டது என்ற ஆணவத்தில் இருக்கக்கூடாது. ஒரு மனிதனுக்கு பதவி வந்தால் அணிவிருக்க வேண்டும். ஆகையால் உள்ள நாட்டுக்கு முப்படைகளை திரட்டிக் கொண்டு போருக்கு செல்கிறோம். ஆகையால் மணிவரி நாட்டையும் மணிவரி நாட்டு மக்களையும் கண் இமைபோல் காட்பது கடமை. கடமையிலிருந்து ஒருபோதும் தவற மாட்டேன் ஐயா. புரிகிறதா? இந்த அரண்மனையில் முப்பாட்டை எங்க அப்பா நானு அதனால அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கோ. சீரட் வாங்கி சரக்கு வாங்கி காலம் ஆயிடும். அது சொன்னாலும் புது காலேஜ்ல தான் எல்லாத்தையும் ரேக்கிங் நடக்குது. பஸ்ல எவன் முதல்ல ஏறான அவனுக்கு தான் சீட்டு. ரெண்டாவது எவன் நான் அவனுக்கு சீட்டே கிடையாது. சூத்தலா தள்ளி விட்டுறான். அதுக்காக சாருக்கு சிகரெட்டா வாங்கணும்டா. வாங்கணும். சரி வேலை போடும். அது போட்டோம். நீ போராடு. எங்க போருக்கு போற? ஆமா. இது என்ன? இது மாறு வேஷம். ஆமா. சரி எத்தனை படை எடுத்து வந்துக்கிறாங்க. எவ்வளவு பேர் வந்துக்கிறாங்க. எவ்வளவு ஆயுதத்தை இறக்கிறாங்க. உழவு பார்க்க போறேன். இப்படி போனா தான் பத்தன்னு சொல்லி விட்டுருவான். விட்டுடுவாங்க. நான் கோயிதா போட்டு வந்துருவேன். ஓ சரி. ஆமா உண்டில இது உண்டி நினைக்காத. மர்ம கலை. எப்படி எவனா என்ன கண்டுபிடிச்சு வாழ தூக்கத்துக்காட்டியும் இத கை விட்டு மூக்கல ஒரே குத்து போலுக்குன்ற தோத்து. அப்ப மாலை இது அவன் காலை கட்டி அடிப்பான். நானு அப்ப துணி மூட்டிட்டு அடிப்பான். மர்ம கலை நிறைய தெரியுமா? வித்தியாசமா வேற மாதிரிடா. வேற மாதிரி அதை பார்க்கதான் அடிப்போம். இறங்குன்னு வச்சுங்க மலை. அது ஸ்டைல்டா. ஆமா ஆமா. சரிங்க வா இரு நான் வாங்கிடுறேன். எனக்கு வசூல் ஒண்ணுங்குது. இன்னும் வசூல் வருது. ஆமா ஆமா. ஆயா இன்னும் முந்தானி ஆகுது. ஆமா ஆமா. முந்தானி ஆகுது. இல்லன்னா அது காணாம போடும். சாரி தவா. நான் சண்டைக்கு போறீங்க. போயிட்டு திரும்பி வந்தா ஒரு வராத போடாது. அப்படி சொல்லாதனா. அப்படி கிடையாது. நம்ம தான் பலசாலி எவனுமே நினைக்க கூடாது. எதிரியும் பலசாலின்னு நினைக்கணும். ஆமா. ஏன்னா சில பேரு நம்ம தான் பலசாலி நம்மள ஒண்ணும் பண்ணாது அப்படின்னு பைக்கு முறுக்குன்னு போவாங்க. அப்புறம் 108 அவனை தூக்கிடுவான். அது மட்டும் கிடையாது. இன்னொருத்த நம்ம தான் பலசாலி தடி தூக்கிடுவான். அவன் மண்டையில ரத்தத்தோடு ஓடி வர்றான். அது போல இருக்கக்கூடாது. எதிரும் பலசாலி நினைக்கணும். அப்பதான் ஒழுங்கா வாழ முடியும். உண்மைதான். அதனால நான் திரும்பி வரலனா ஓடி பென்ஷன் அனுப்பிச்சு. பென்ஷனா? ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பேன் கார்டு உன்னமாடா திருந்தல நாடு. என்ன ஆதார் அட்டைன்றீங்க, ரேஷன் கார்டுன்றீங்க, பேன் கார்டுங்க, அந்த கார்டு இந்த கார்டு எல்லா கார்டு. இவ்வளோ கார்டு என் வீட்டுக்குதுடா. எல்லாம் தூங்கிறா. நகராட்சி அஞ்சு கால தேஞ்சு போச்சு. அதுக்கு தான் அதிகாரிகளை போட்டு உட்கார வச்சிருக்கா. மீன் வலியாது இது அதில் கோவருன்றா. அதை இதில் கோவரும். என் குடும்பத்துல நகராட்சி தானே வைக்கணும். அதுதான் அதிகாரிங்க அவங்க போடுறாங்கல்ல. டக்குன்னு போன உடனே அவங்க கத்து காட்டுறான். சும்மா தான் காய்க்கிறான். போய் 1 மணி நேரம் கழிச்சு போய் அவங்க என்ன பண்ணுவேன். ஏன்னா அவங்க காட்டுறாங்க. உன்னோட கவர்மெண்ட்டுக்கு 1000 ரூபாய் குத்துருண்டா. என்ன சீண்டாதிக்கடா 6 மாசம் ஒரு வாட்டி ஊரை காலி பண்ணிட்டு வேற ஊருக்கு போவேன். ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு எப்படி நான் தானே வீட்டு வர கட்ட போறேன். கரண்ட் பில்லு நான் தானே கட்ட போறேன். நீங்களா கட்ட? நீயே கட்டுறதா இருந்தாலும் வாங்கி தான் போகணும்.
தேவைடா எனக்கு ஊரே வேணாம் அந்த ஏரியில் போய் குடும்பம் நான் நடி ஏரி ஃபுல்லா தண்ணி இருக்கும்பா நான் காங்கிட்டு கட்டும் போது ஏய்ப்புக்கிறேன்டா அது சரிதான். என்ன எதுவும் சீண்டாதீங்கடா இருக்கிற காடு நான் எங்க வைக்க மூசிங்க கிடக்குறேன் இதுல இன்னும் காடு போடா ஐயோ என்ன உயரம் ஆடி பாடி கொண்டு செல்கிறார் கரண்ட் மேரிக்கிறான் தலைவா சரி ஆறு தமிழ் இருக்கு சூப்பர் பொண்ணு போகுது பார்த்துட்டு போவோம் பெண்களை பார்ப்பதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் கிடையாது இல்ல சொல்ல மாட்டேக்கே நாம் செல்வது போருக்கு ஆகையால் அவளை பார்த்து அவன் 4 நாள் ஆச்சு இன்னும் வரல இது மட்டும் அவன் வருவானே வரமாட்டானா இந்த பொண்ணை பார்த்து தான் நான் வருவேன் வேண்டாம் கூட்டு விட்டு 4 நாள் ஆச்சு பொண்டாட்டிகளை பார்த்து இவளை பார்த்தா நான் வருவேன் சண்டைக்கு நான் சொல்ல மாட்டேன் சண்டை நடக்காது ஸ்ட்ரைக்கு அவ்வளவுதான் பட வீரர்கள் கண்ட்ரோல் இருக்கிறாங்க ஆளுக்கு ஒரு கோட்டை குத்து வீடு போறாங்க அனுப்பிச்சுக்குவோம் நீ ஒரு பிடிவாதக்காரன் நன்றாக தெரியும் ஒரு பொருளை ஆசை வைத்து விட்டால் அந்த பொருளை பார்த்தே தீர வேண்டும் உனக்காக புறப்படுவோம் அந்த பெண்ணை சந்திப்போம் நறுக்கனை நான் கோபி கிருஷ்ணன் வந்துட்டேன் பொம்பளைங்களை விட மாட்டேன்டா சாலு உருகுண்டா நான் பொறுமை கடலின பெருது என் கூட்டி ஏறி அதை விட வச்சு 10 லிட்டர் கிடக்குது தலைவா சூப்பராக சூப்பராக பணம் மாறு மேரிக்கிறாடா ஐயோ என்ன உயரம் குளக்கரைக்கு வந்து விட்டோம் ஆமா அவள் யார் எந்த நாட்டை சேர்ந்தவள் அவளுடைய பெயர் கேட்டுவான் என்ன மரப்பு எத்தனை காலத்துக்கு தான் நாங்க போய் அவ பேரு என்ன அட்ரஸ் என்ன ஊரு என்ன கேட்டு வந்து விட்டு போனோம் நம்ம ஸ்கிரீன் அண்ணி எட்டி பார்க்க நீங்களே பண்ணிட்டு ஏய் மாத்திர கதையா இனிமே நீ போய் கார ஆக போற ஏய் ஆமா அட்ரஸ் பேரு என்ன அவங்க உக்கார போய் அவ ஏத்து போடுவான் நடித்துறாங்கடா ஒரு குருவை பார்த்து குருவாது பொம்பளை வச்சுல குருலாம் பார்க்க மாட்டேன் போட்டலு நான் மனிதனாய் டேய் இது பொம்பளை விஷயம்டா குருவை மதிக்க டேய் அது வேற விஷயம்டா இது பொம்பளை விஷயம் டேய் பத்த அப்பனே அடி பண்ணாங்க நீ ஒரு பிடிவாதக்காரன் உனக்காக அந்த கேள்ற நீ எப்பேற்பட்டவன் கடல் கரையில் தேடினால் சிற்பிகள் கிடைக்க கடல் ஆழத்தில் தேடினால் முத்துக்கள் கிடைக்க முத்துக்களை விட பொக்கிஷவரா உனக்காக அவளிடத்து சென்று என் ஜாமான புடிக்க டைம் சரியில்லை இதுல உன் ஜாமான வேற நான் பிடிக்கணுமா உன் ஜாமானுக்கே போட்டு போடா இந்த வாளுக்கெல்லாம் இப்ப வேலை கிடையாது போட்டு போ மெதுவா பேசுறா இது பொம்பளை பூ மாதிரி எடுக்கணும் எப்படி குளத்துல இருந்து அந்த தாமரை பூ எடுத்து தண்ணி சொட்டக்கூடாது சொட்டனா தண்ணி கலந்துடும் பக்குமா அது போல எடுக்கணும் போ போ பெண்ணே மெதுவா பேச்சு அது உனக்கு அண்ணி மாதிரி அவனுக்கு அண்ணன் மாதிரி அண்ணியா ஆமா ரெண்டு பேரும் இப்பதான் டெவலப் ஆகிக்குது வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆமாண்டா கீர் போட வந்துட்டான் பாக்கி போ வண்டி மூவ் பண்ணும் பாரு பெண்ணே கீ பார்த்து பேசு நேரா பார்க்காத ஏன்னா நிறைய சம்பவத்தை நான் பாத்துக்கிறேன் எப்படி எங்க ஊர்லயே பாத்துக்கிறேன் ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணான் சரி அவரு நேடியா போட லட்டை கொடுத்து பால் மாறினே அவன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு அவங்ககிட்ட லட்டை கொடுத்து அமிச்சான் இவர் எழுதிட்டு அவர் எதுமா கொடுக்குது இவர் எழுதிட்டு அவர் எதுமா கொடுக்குது இவர் எதுமா கூத்துந்தான் பாரு அந்த பொண்ணை தள்ளின்னு அவங்க அழிமுட்டான் எதுக்கு தம்போ மூச்சுங்க நீ சொல்ல கருத்து நீ பார்த்து தள்ளி மூட்ட எனக்கு நம்போன்னு விடுறியா அந்த கண்ணனே எனக்கு காட்சி அளிக்கிறார் உன்னுடைய நாவினார் அவனா நானே கண்ணு காட்சி கொடுப்பேன் சரி கேட்கிறேன் என் பேர் என்ன தெரியுமா என் பேர் என்ன எஜமான் அது தெரிந்த பேர் தான் எனக்கு கூப்பிடல இது வரைக்கும் அப்படிதான் சொல்லியிருக்கிறேன் என் பேரை கூப்பிடு என் நண்பா என்று வேணா நண்பலாம் என் பேரை எனக்கு தேவை நண்பன் தான் போடா ஓடிட்டு போதே இப்ப நிறைய தூக்குதுடா ஆமா கம்ப்ளீட் பெண்ணே சொல்லுங்க
பெண்ணே உன் பெயர் என்ன என்று கேட்கிறேன். பட். டேய். பெண்ணே 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 நான் ஆடி மாசம் நாய் மாதிரி ஆயிட்டான். ஆடி மாசம் நாய்க்கு தான் அவனை பார்த்து நமக்கு ஐயோ பெயரை கேட்டு விடுகிறேன். போடா போடா. அவசரக்காரனாக. சரி சரி சாரி போ போ. பெண்ணே சொல்லுங்க. உன்னுடைய பெயர்? ஐயா கோயில்மா. மந்திர பண்ணுவீங்க யார்? ஆய்மா மினிமா. டேய். இதுல ஏதாவது ஒரு பேர் நாவினால் ஒரு சரி கெட்டவன் அமைச்சே. ஐயா வந்திருப்பது நீங்க யார்? எந்த நாட்டை சேர்ந்தவங்க? அதான் தெரிஞ்சு போச்சு. எதுக்காக என்ன தேடி நம்ம வந்தீங்க? நெத்தியில இழிச்ச வாயின எழுதி யாரோ ஒட்டி வச்சுக்கிறாங்க. அதான் போராட்டா நீங்க யாரு நீங்க யாரு சரி. நீங்க யாரு? நம்ம அட்ரஸ் சொல்லு. மணிபுரி நாட்டில் பெண்களுக்கு முக்கியத்துவம் தருபவன். உம்மால கவுந்துருவா போறவன். பெண்ணே சொல்லுங்க. எங்களுடைய பெயரை கேட்கிறார். ஆமாங்க. மணிபுரி நாட்டை சேர்ந்தவன் முப்படை தளபதி வந்தான் கத்தியில சாரி சாரி ஊடு ஊடு ஊடு. ஐயா பெண்ணே சொல்லுங்க. உன்னுடைய பெயர்? நான் யார் தெரியுமா? யார்? எந்த நாட்டை சேர்ந்தவர்? உன்னுடைய பெயர், தகப்பன் பெயர்? ஐயா முன்னாள் கோட்டை காவலனுடைய மகள். என் பேர் தாங்க மலர்கொடி. மலர்கொடியா? ஆமாங்க. நீயா? ஆ. ஐயோ ஒரே தெரியுதா உன்னை வந்து பாக்க சாகல உன்னை சைடு அடிச்சிருப்பேன். வயல் செல்லாதே, நேர் வயல் செல். நிறைய பேர் அப்படித்தாங்க போறான். எப்படி? அவன் தம்பி ஃப்ரெண்டா போறான். சரி. அவன் ஒக்கால லவ் பண்ணிட்டு வந்துறான். இதுதான்டா நாட்டு. அவன் மாறி போச்சு. அவனை நம்பி சேர்க்கூடாது விட்டா. உண்மைதான். உன்னுடைய கோபம் நியாயமான கோபம். எப்படியா தள்ளி முறாங்க எப்படியா தள்ளி முறாங்க. சரி சரி. ஆனா அதுவும் ஒரு வாய் நல்லதான். என்ன? தள்ளி போத்து 25,000 மிச்சமா வரும். டேய் டேய் டேய். 58,000 போ ஒரு சவரம். மானம் மரியாதை என்பதே இல்லையா? வாங்கடா பாடு பாடு. சவர வேலையாவது குறையட்டும். பெண்ணே சொல்லுங்க. பத்தாமரை குளத்தில் புத்த சந்தாமரை போல் காட்சியளிக்கிறாயே. அப்படியாங்க? பெயருக்கேற்ற உருவம். சரிங்க சரிங்க. உருவத்துக்கேற்ற பெயர். மலர் கொடி. சற்று நேரம் தனிமையில் அப்படியே சுத்திக்கோ மலர் கொடி. ஆவி. சரி அவங்க சண்டைக்கு வந்துருப்பாங்க. நீ போ நான் பாத்துட்டு வரேன். ஏய்! என்ன ஆணவ பேச்சு? நான் தான் பாத்துவேன். உன்னுடைய பேச்சை கேட்டு வந்தேன். சரி வந்தவுடன் அவளை பார்த்தவுடன் அவள் திருவேணியை கண்டவுடன் என் கஜபுஜங்கள் துடிக்கிறது. டேய் அப்போன்னா அப்படி பேசனா? அது நாரவாய், ஆ இது நல்ல வாய். என்னடா திடீர்னு வடிவால் மாதிரி இறங்கிட்டா? அவளை சற்று நேரம் தண்ணியில் பேசிவிட்டு நீ புறப்படு. போ. படைகளுக்கு சர்வ ஜாக்கிரதை காவல். என்ன போன்ற ஆ, ஆனா நீ சொல்லல இது. ஏன்? என்ன உள்ள போ நீ சொல்ல. பிறகு அந்த கிருஷ்ணன் வந்து சொல்றான். கண்ணா டேய் பையா நீ உள்ள போடா ஏதோ நடக்க போகுது உள்ள போடா நீ பத்திரமா இருறான்னு அவன் சொல்றான். ஆனா நீ சொல்லல. சரி அவன் சொன்னதா நினைச்சு நான் உள்ள போறேன். நீ ஜாக்கிரதையா இரு. ஏன்னா அது பொம்பளை விஷயம். சில பேர் கையெடுப்பான், சில பேர் காலை எடுப்பான், சில பேர் கைதா எடுப்பான். அப்படியா? உசாரா இரு. எதையும் தாங்க முடியதையா? அப்படித்தான் எல்லாம் சொல்றானுங்க. அடிபட்டு வந்தோடனே தெரியுது. என்னால முடியாது. சரி பரவாயில்ல நீ சொல்ல கிருஷ்ணன் சொல்றான். கிருஷ்ணா வரண்டா வரண்டா. புறப்படு. ஏய் இது இல்லைன்னா எனக்கு எதுனே காட்டுங்கடா. பாத்து நாயா கூட்டு ஓட்டுறாடிங்கம்மா. அந்த பொண்ணு கூட்டுமா அப்படியே கையில வச்சுடும். வாயிடும். யார் அது கேட்டுதாங்க? அது 2,000.